அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க காரியம் கர்த்தரால் வெற்றி பெற போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வெற்றி பெறும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். மனிதரால் வரும் என்று சொல்லவில்லை, உலகத்திலிருந்து வரும் என்று சொல்லவில்லை, பணத்தினால் வரும் என்று சொல்லவில்லை, பொருளினால் வரும் என்று சொல்லவில்லை, கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் காரியங்கள் வெற்றி பெற ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவர் உங்க வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் அவர் வெற்றி பெறும்படி உங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை எல்லாம் மனிதர் மேல. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, என் உறவு செய்யும், என் சொந்தக்காரங்க செய்வாங்க, நான் நம்பினவர்கள் செய்வார்கள், என் நண்பன் செய்வான், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள் செய்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு மனிதன் மேல நம்பிக்கை வைத்த காரியம் எல்லாம் தோல்வியால் முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள்ல நீங்கள் தோற்று போய் நிற்கிறீர்கள். அநேகருடைய காரியங்கள்ல முயற்சித்தும் வெற்றி பெற முடியாதபடி நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க காரியம் சித்தி பெற வேண்டுமானால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு வெற்றி தாரும். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் எவ்வளவோ முயற்சித்து நான் தோற்று போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன், என்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல, நான் இப்பொழுது உம்மை சார்ந்திருக்கிறேன், உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். நீங்க இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாய் முடிய பண்ணும், இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்யும், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணும், இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணும் என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருந்தால் உங்க காரியத்துல ஆண்டவர் வெற்றியை கர்த்தர் தருவார். இதுவரை தோற்று போன எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடியும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவர், வேலைக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உடைய காரியங்கள் வாய்க்கட்டும், உடைய காரியங்கள் சித்தி பெறட்டும், எதிர்பார்த்த காரியங்கள் அற்புதமாய் முடியட்டும். ஆண்டவரே, உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.